ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இன்றிரவு முடிவதற்குள்ள இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 9 முறை சொல்லிடுங்க. அப்படி இன்றிரவு முடிவதற்கு முன்பு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 9 முறை சொல்வது மூலியமாக உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள், முக்கியமா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் மாறும். கோடி புண்ணியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்ப கஷ்டம் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கும். உங்களுடைய தலையெழுத்து கூட ஒரே நாள்ல மாறும். இதுல அவ்வளவு சக்தி இருக்குதுங்க. இந்த மந்திரத்தை நீங்க சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்க போகிறது. உங்க வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனைகள்னு எதுவுமே இல்லாம நீங்கி அனைத்துக்கும் தீர்வு கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறி நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். எத்தனை நபர்கள் வாழ்க்கையில ஸ்லோகங்கள் மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சில தினங்களிலே முழுக்க மாறி அவங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் என அனைத்திற்கும் தீர்வு கிடைச்சு நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கு உங்களுடைய தலையெழுத்து மாறி கோடிய புண்ணி கிடைப்பதற்கு நீங்க சொல்ல வேண்டிய ரொம்பவே சக்தி வாய்ந்த, முக்கியமா ரொம்பவே பலம் வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே கொண்டே வந்து கொண்டு இருக்கும். அப்போ பொழுது உங்களுக்கு எந்த ஒரு முக்கிய அவசர தகவலை கூட நீங்கள் எளிதில் தெரிந்து கொண்டு அன்றைய தினமே நீங்கள் கண்டிப்பான முறையில், அதாவது பார்த்தீங்கன்னா அதற்கான சரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும். இன்று நாம் பார்க்க போவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு மந்திரத்தை இன்றிரவு சொல்வதற்கு முன்பு, அதாவது சொல்வதன் மூலியமாக அனைத்து கஷ்டமும் தீரப்போகிறது. முக்கியமா இன்றிரவு நீங்கள் சொல்ல போடக்கூடிய மந்திரம் சிவனோட மந்திரங்க. இது சிவனை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்றது மூலியமா பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சிவன் நினைச்சா உங்களுடைய தலையிலத்தையே மாத்திடுவார். அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் இது. கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரங்க. அதனால நீங்க சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருந்தபடியே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் சுத்தபத்தமா இருக்கணும், பூஜை பண்ணிருக்கணும், விரதம்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. குளிச்சுட்டு நீங்க சொன்னா போதும். காலை மதியம் இரவு எந்த நேரத்தில்னாலும் நீங்க இதை சொல்லலாம். இரவு நீங்க தூங்கும் பொழுது கூட இதை சொல்லிட்டு தூங்கலாங்க. இதுல அவ்வளவு சக்தி இருக்குது. ஆனா நீங்க சுத்தபத்தமா சொல்லுங்க. அசைவ உணவு சாப்பிடாம குளிச்சு முடிச்சுட்டு சொல்லுங்க. இந்த ஒரு மந்திரம் தான். சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மள்ளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ கதி சிவகதி தானே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சிவ சிவ என்கிறார் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்றதி சிவகதி தானே. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், தெளிவா நல்லபடியா கேட்டுக்கோங்க. சிவ சிவ என்கிறார் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்ற சிவகதி தானே. இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இது மாதிரி இதை 9 முறை சொல்லுங்க. பார்த்துக்கிட்டே சொல்லாங்க, தப்பு இல்லைங்க. நீங்க மனப்பாடம் பண்ணி சொன்னாலும் தப்பு இல்லைங்க. உங்களோட மனசுல நீங்க சிவபெருமான் நினைச்சுக்கிட்டு மனதார இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அதுவும் இன்று இரவு முடிவதற்குள்ள நீங்க சொல்லுங்க. இது உங்க வாழ்க்கையை மாற்றும். முக்கியமா இன்று இரவுங்கிறது இன்று மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பாக இதை நீங்க சொல்லிட்டு தூங்குங்க. இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் பிரச்சனைகள் அனைத்துக்கும் நீங்கள் நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சு உங்க வாழ்க்கையில அனைத்துமே நல்ல விஷயங்களா மாறும். கோடி புண்ணியத்தை சேர்த்து நினைத்தபடியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க. உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கையும் மாறும். உங்க குடும்ப கஷ்டங்கள் நீங்கி குடும்பத்தோட வாழ்க்கையும் மாறப்போகிறது. நீங்க இதை நம்பிக்கையோட சொல்லுவாங்க, நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.